மிதுன ராசி அன்பர்களுக்கு 2026 புதுமையை வரவேற்கக்கூடிய ஒரு காலமாக அமைய போகுதுங்க. என்னங்க புதுமை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய மிக மிஞ்சிய வளர்ச்சியை நீங்களே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காலமாக அமையும். அதாவது போடுற உழைப்புக்கும் போடுற எஃபோர்ட்டுக்கும் உண்டான பலனை அடையக்கூடிய காலம். புதுமையாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வருங்க. உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த 2026 அமையும். சொல்லப்போனால் 2ஆம் இடத்துல குரு வர்றது பார்த்தீங்க அப்படின்னா, நண்பர்களால் உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம், பார்ட்னர்ஷிப்னால நல்ல ஒரு வருமானம். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உங்களுடைய தனிப்பட்ட சஸ்பென்ஸான சில விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே சீக்ரெட்டாக கொண்டுட்டு போய்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம், வெளியில் சொல்லி உங்களோட கொஞ்சம் பர்சனல் விஷயங்களை வெளியில் சொல்லி அவமானத்தை தேட வேண்டாம் அப்படிங்கிறது இந்த ஒரு வருடத்துக்கான முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குங்க. நம்ம நம்பிக்கையாக, அது கணவன் மனைவியாக இருந்தாலும் நம்பிக்கையாக ஒரு விஷயத்த நம்ம அவங்ககிட்ட சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம ஏமாற்றம் அடைகிறோம், அவங்களுக்கு அடிமையாகிறோம் அப்படிங்கிறத மட்டும் எப்போவுமே மிதுனராசி என்பர்கள் இந்த ஒரு வருட காலம் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னம்னா, கொஞ்சம் இந்த 3ஆம் இடத்துல கேது இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா ஸ்டெப்புமே கொஞ்சம் நல்லா வேகமாக போகிற மாதிரி தெரியும். சில காலம் அப்படியே லோவாகிற மாதிரி தெரியும். உங்களோட முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நிச்சயம் ஒரு வெற்றியை தேடித்தரும். அதில் எப்போவுமே கான்ஃபிடண்ட்டாக இருங்க. உங்களோட ஆரம்பத்தில் அந்த தடுமாற்றத்தை பார்த்து உங்களுடைய முயற்சி மட்டும் எப்போவுமே நீங்கள் கைவிடாதீங்க. அதே மாதிரி உங்களை விட ரொம்ப இளைய நிலையில் இருக்கிறவங்க கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் இந்த பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறதுல ரொம்ப க்ளோஸாக ஒரு நண்பரை கொண்டுட்டு போறீங்க. அதே மாதிரி ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாகவே இருக்கிறாங்க அப்படின்னா, புதுசாக ஒரு உறவு வந்து சேருது அப்படின்னா கூட அதில் இன்னும் கவனமாக கொண்டுட்டு போகிறது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி புதிய வாகனம், புதிய வீடு, அதே மாதிரி உங்களோட திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய காலமாக இந்த 2026 அமையுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிளான் எல்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி வீட்டுக்கான பிளான் போட்டு வச்சுருக்கேன், இந்த மாதிரி தான் வண்டி வாங்கணும்னு பிளான் போட்டு வச்சுருக்கேன், இந்த இடத்துல தான் ஜாப் பார்க்கணும்னு பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற திட்டமிடல் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா? அந்த திட்டமிடலை கரெக்டாக அந்த செயல்பாட்டுக்கு கொண்டுட்டு வரக்கூடிய ஆண்டு இந்த 2026. அதுக்குண்டான போராட்டத்தை கொடுப்பீங்க நிச்சயமாக. அது போராட்டத்தை தாண்டி தான் உங்களுக்கு அந்த வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செப்டம்பருக்கு அப்புறம் உங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டும் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு மாத காலமாக அது ஸ்டார்டிங்கில் இருக்குங்க. அதே போல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, குழந்தைகள்னால நட்பெயர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது.